Hi everyone. So 10th standard இங்கிலீஷ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ இது. ஸோ இந்த ஒரு வீடியோ போதும் 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் எக்ஸாமில் 100க்கு 90க்கு மேலே எடுக்கிறதுக்கு இது போதும். ஸோ சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வர்றீங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனல் புதுசாக இருக்கும், கட்டாயம் நல்ல சேனல், அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 1 14 1 மார்க்ஸ் எப்படி அடிக்கலாம் அப்படின்னா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இது வந்து க்ளோசரி நீங்கள் படிச்சு ஆகணும். க்ளோசரி படிக்கணும்னா அட்லீஸ்ட் புக் பேக்காவது படிங்க. புக் பேக் படிச்சிங்கன்னா 2லேருந்து 3 தான் கரெக்டாக முடியும். 6 மார்க் பக்கம் இதே வருது. ஸோ அதனால் நீங்கள் க்ளோசரி கண்டிப்பாக ஒரு டச் அவுட் பண்ணிடுங்க. ஏன்னா 4 லெசன் தானே இருக்குது நமக்கு. ஸோ ஃப்ரேசல் ப்ளூரல் ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸி. ப்ளூரல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டான் கைடு யூஸ் பண்ணாலும் சரி, சூரா கைடு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வே டு சக்ஸஸ் யூஸ் பண்ணணும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்கும். ஐ வந்தால் எஸ்ஸு, யூஎஸ் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலை மட்டும் மனப்பாடம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபோக்கஸ்னால் ஃபோக்கை, பாக்டீரியானா பாக்டீரியம், ஏன்னு முடிஞ்சால் யூஎம், அந்த மாதிரி அந்த ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். புக் பேக்கில் இருக்கிறத படிச்சினாலே போதும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் முன்னாடி வந்தால் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் வந்து பின்னாடி வந்தால் அப்படிங்கிறத நாலேஜ் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா எழுதிடலாம். அப்ரிவேஷன் நம்ம புக் பேக் ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டு கைடில் இருக்கிற ஒர்க் புக்கில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா போதும். காம்பவுண்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணுங்கள். வாட்ச்மேன், சன்லைட் அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஃப்ரேசல் வே பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 10 கொஸ்டின் படித்தா போதும். ப்ரிப்போஷனும் அதே மாதிரி தான், டென்ஸும் அதே மாதிரி தான், லிங்கர்ஸும் அதே மாதிரி தான். இப்போதைக்கு அவசரமாக படிக்கணும்னா புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும். பட் புக்கின் அதாவது அவங்க ஓனாகவும் கேட்பாங்க. பட் இதை மட்டும் இப்போதைக்கு பண்ணுங்கள். 14க்கு அட்லீஸ்ட் 12வது கரெக்டாகிடலாம். பட் 14க்கு 14 அடிக்கணும்னா கொஞ்சம் நாலேஜ் வேணும். இதில் எப்படி எழுதணும்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்ட் 2 ப்ரோஸில் வந்து 2 மார்க் என்ன படிக்கணும்னு கவலைப்படாதீங்க. நமக்கு ப்ரோஸில் வந்து 4 கொடுத்து 3 எழுதணும். ஈஸியாக எழுதிடலாம். யூனிட் 1ல் 1, 2, 6, 7 படிச்சுக்கோ புக் பேக்கில். யூனிட் 3ல் 1, 2, 4, 9, 10. யூனிட் 4ல் 1, 2, 4, 5, 8, 9. யூனிட் 2 வேணாமாங்க சார்னா யூனிட் 2 படிச்சிங்கன்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? இது மட்டும் படிச்சிங்கனாலே 3மே அட்டன் பண்ணிடலாம். இந்த செஷன் முடிஞ்சிச்சு ப்ரோஸு. அடுத்தது செக்ஷன் 2, அதே பார்ட்டில் செக்ஷன் 2 போயம் அப்ரிசியேஷன். இது என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் 1ல் 1, 2, 4, 6, 7 அதாவது லைஃபு. யூனிட் 2ல் 1, 2, 3, 6. யூனிட் 3ல் 1, 3, 4. ஸோ இதுதான் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும். அடுத்த செக்ஷன் 3ல் 3 × 2, 6 இது கிராமரு. பட் கிராமர் அட்டன் பண்ணாதீங்க, பஞ்சுவேட் அட்டன் பண்ணுங்க. பஞ்சுவேட் ஈஸியாக இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீஅரேஞ்ச் தி சென்டென்ஸ் ஈஸி. நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா சென்டென்ஸ் கரெக்டான ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் சின்ன ஒரு ட்ரிக் சொல்கிற பாருங்க. சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக போடணும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக போடணும். வாசு பை வந்தால் பேசிவ், வாசு பை வராமல் இஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆக்டிவ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த 3 மட்டும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செக்ஷன் 4ல் இது ஈஸி. ரோட் மேப் ஓனாக ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 3 பாயிண்ட் எழுதுங்க ரோட் மேப்பு. ஸோ பார்ட் 3ல் 5 மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து 4 கொடுத்து 2. அப்போ ஏதாவது ஒரு 2 ப்ரோஸோட 5 மார்க் படித்தா போதும். உங்களுக்கு பிடிச்ச 2 ப்ரோஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேராகிராஃப், ஒரே லெசனில் 3 பேராகிராஃப், 4 பேராகிராஃப், 2 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ எது படிக்கலான்னு டவுட்டாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்க வேணாம். காமனாக இருக்கிற பேராகிராஃபை படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 3 பேராகிராஃபில் ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த காமனாக இருக்க பேராகிராஃபை படிச்சுட்டு எந்த கொஸ்டின் இருந்தாலும் அதை எழுதி விட்ருங்க. இப்போ யங் சைக்கிள் கேட்குறாங்கன்னா யங் சைக்கிளுக்கு அதை எழுதி விட்ருங்க. 3ல் ஏதோ ஒன்று படிச்சிருப்பீல்ல, அதை எழுதி விட்ரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது யூனிட் 1, யூனிட் 3யோடது படிச்சுப்போ. என்ன கேட்டிங்கன்னா வேறு 2 லெசன் படித்தாலும் ஓகே, ஆனால் யங் சைக்கிள் படிக்காமல் போயிடாத. ஸோ இது 2லேருந்து கண்டிப்பாக ரெண்டுமே எழுதிடலாம். ரெண்டுமே வந்துடும். ஸோ இந்த 2 யூனிட்டோடது படிச்சிங்கனாலே 2மே எழுதிடலாம். 4 கொடுத்து 2ங்கிறப்போ நமக்கு வந்துடும். 4 லெசன் தானே. ஸோ அந்த 2ஓட 5 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள். ப்ரோஸில் போயமோட 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 2 × 5 10. இதுவும் அதே மாதிரி தான். 4 கொடுத்து 2. பேராஃபேஸ் விட்டுருங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக யூனிட் 1 லைஃப் படிச்சுக்க. கண்டிப்பாக அந்த போயமோட டீட்டெயில் வந்துடும், எழுதிரு. லைஃபோட டீட்டெயில் வந்துடும், எழுதிரு. ஓகே, அது எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? அது கண்டிப்பாக வரும். அவ்வளோதான். அடுத்த போய்ட்டு டிவைஸ், ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதை அட்டன் பண்ணு. ஈஸியாக 5 மார்க் கிடச்சிடும். ரைமிங் வேர்டுனா பின்னாடி இருக்க ரைமிங் வேர்டு ஏதாவது 2 எடுத்து போட்டுரு. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா ஏபி 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 அப்படின்னு போடுவோம். அதாவது ஒரே மாதிரி இருந்தால் ஒரே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி ரைமிங் முடிஞ்சுன்னா ஏஏ. அந்த ஒரே மாதிரி ரைமிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒன்லையும் தேர்ட் ஒன்று இருந்து அப்படி மாறி வரும். பார்த்துக்கோங்க, நான் குழப்பறேன்னு நினைக்கிறேன். அலிட்ரேஷன் வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து ஆஸ் லைக் ஆஸ் வந்தால் சிம்பிளி, ஆஸ் லைக் ஆஸ் வரலன்னா மெட்டாஃபர் போட்டுறாதீங்க. நிறைய இருக்குது. இப்போதைக்கு சிம்பிளி மெட்டாஃபர் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதை ஓரியன்டாக பார்த்துக்கோங்க.
செக்ஷன் 3 அப்போ அதனால் இது எழுதிடலாம், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. செக்ஷன் 3 காம்ப்ரிஹென்ஷனில் இது ஓனாகவே நம்ம எழுதிடலாம். காம்ப்ரிஹென்ஷன் அவனே கொடுத்துருவான், 5 இது கொடுத்துருவான். ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ்னு 6 சாய்ஸ் கொடுப்பான், அதை அட்டன் பண்ணாதீங்க. காம்ப்ரிஹென்ஷனே அட்டன் பண்ணுங்கள், 5 மார்க் அடிச்சிடலாம். ஏன்னா அவனே மேலே கொடுத்துருப்பான், அதை பார்த்து 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். 4 × 5 20 இதில் தான் கன்ஃபியூஷனு. அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணுங்கள், 6 கொடுத்து 4 எழுதணும். இந்த செஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஈஸி. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிசைன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் மறந்துடாதீங்க, அதெல்லாம் கட்டாயமானதுங்க. ஒரு லுக்கு வந்து அந்த யூனிட் 1 புக் பேக்கில் இருக்குல்ல, அந்த ஒரு மாடலை பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டைம் பார்த்துட்டு போய்க்கோங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். லெட்டர் ரைட்டிங் அட்டன் பண்ணுங்கள், இன்ஃபார்மல் ஃபார்மல். ஸோ ஃபார்மல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டருக்கோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃப்ரம்மு டூவெல்லாம் போட்டு எழுதுறது ஃபார்மல். இதுதான் இன்ஃபார்மல். அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி டியர் அப்படின்னு சொல்லிட்டு டேட் மட்டும் போட்டு தேங்க்யூன்னு போட்டு எழுதுறது, ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி. இது வந்து இன்ஃபார்மல். ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல் மட்டும் நம்ம அந்த லெட்டர் ரைட்டிங் வந்து அந்த ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ உங்கள் புக் பேக்கில் என்ன இருக்கோ அது பார்த்தா போதும். இல்லை சார் லெட்டர் ரைட்டிங் வேண்டாம் அப்படின்னா நோட்டீஸ் ரைட்டிங் பாருங்கள். நோட்டீஸ் ரைட்டிங்கும் உங்கள் புக் பேக்கில் என்ன இருக்கோ அதுதான் வரும். பிக்சர் வியூ வந்து ஓனாக 5 பாயிண்ட், நீட்டாக 5 பாயிண்ட். அந்த பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், அந்த பிக்சரில் என்னெல்லாம் தெரியுது, அந்த பிக்சரில் வந்து யாரெல்லாம் இருக்கா, அந்த பிக்சர் பிளாக் என்ன கலரில் இருக்குது, அந்த பிக்சரில் என்னெல்லாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட், அவ்வளோதான். சம்மர் ரைட்டிங் எழுதிருங்க. சம்மர் ரைட்டிங் வந்து ரஃப் டிராஃப்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 வேர்டு கொடுத்துருந்தேன், ஒரிஜினல் பேராகிராஃபில் 100 வேர்டு கொடுத்துருக்கானா அது 50 வேர்டாக 75 வேர்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். சும்மா அப்படியே விட்டு எழுதிருங்க. அடுத்தது ஃபேர் டிராஃப்ட் எழுதிட்டு அதில் 75 வேர்டு 60 வேர்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபேர் டிராஃப்ட்டுக்கும் ரஃப் டிராஃப்ட்டுக்கும் ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. ரஃப் டிராஃப்ட்டை மறக்காமல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சால் ரஃப் டிராஃப்ட்டில் எவ்வளோ, ஃபேர் டிராஃப்ட் எவ்வளோ வேர்ட்ஸ்ன்னு எழுதுங்க. ஓகேவா, சம்மரி. ஸ்பாட் தி எரர் வேண்டாம், அது நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ இந்த 4 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, நோட்டீஸ் ரைட்டிங் அல்லது லெட்டர் ரைட்டிங். அட்வர்டைஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், பிக்சரு, சம்மரி, இது 3 கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஈஸி. செக்ஷன் 5ல் 5 மார்க்கு மெமரி போயம் வந்து உமன்ஸும் லைஃபு 2மே நீங்கள் ஃபுல்லாக படித்தவங்க. எந்த லைன்லேருந்து கேட்பானே தெரியாது, ஏன்னா சாய்ஸ் கிடையாது. 5 மார்க்கு ஏதோ ஒரு 5 லைனு, எந்த 5 லைன் வேணாலும் கேட்கலாம். ஸோ உமன்ஸு லைஃபோடது படிச்சிருங்க. அடுத்து லாஸ்ட் செக்ஷன் 16 மார்க் 8 மார்க்கு சப்ளிமெண்ட்ரி டெம்பஸ்ட் முலான் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் டெம்பஸ்ட் முலான் பற்றி கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அவனே இன்ஸ் மாதிரி கொடுத்துருவான். 8 மார்க் வந்து அடிச்சிடலாம். இந்த 8 மார்க்கும் சரி, ப்ரோஸு போயம் பேராகிராஃபும் சரி 5 மார்க்கு. இது எப்படி எழுதலாங்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறேன். காம்ப்ரிஹென்ஷன் கடைசியில் கேட்பான், அதில் 2 காம்ப்ரிஹென்ஷன் கேட்பான். அதில் வந்து போயம் இல்லாத காம்ப்ரிஹென்ஷன், சாதா காம்ப்ரிஹென்ஷன் எடுத்து 4 கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா 8 மார்க் கிடச்சிரும். அங்கேயே காம்ப்ரிஹென்ஷன்னா அங்கே கொடுத்துருப்பான், நம்ம பதில் எழுதுனா முடிஞ்சு போச்சு. சப்ளிமெண்ட்ரியும் சரி 8 மார்க்கு, அண்ட் ஆல்சோ போயமோட ப்ரோஸோட 5 மார்க்கும் சரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ப்ரோஸோட பேராகிராஃப் என்சைகள் உமன்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிங்க. அது பேராகிராஃபாக எழுதணும்னா பேராகிராஃபாக எழுதுங்க. ஆனால் எழுதும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு தீம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கைடில் பார்த்தீங்கன்னா தீம்னு போட்டிருப்பான், அதை மனப்பாடம் பண்ணிங்க. தீமு, ஆத்தர் நேமு, டைட்டில். ஃபஸ்ட்டு டைட்டிலு, தீமு, ஆத்தர் நேம், இது 3ஐயும் போட்டு பாக்ஸ் பண்ணுங்கள். 3ஐயும் எழுதிட்டு பாக்ஸ் பண்ணுங்கள். பாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருந்து பேராகிராஃப்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு 15 வரி எழுதுங்க. ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் எழுதி பாக்ஸ் பண்ணி 2 கமா போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் எல்லா பேராகிராஃபுக்கும் பொருந்தும். ஒரு வேளை சப்ளிமெண்ட்ரி 8 மார்க் மட்டும் நீங்கள் வந்து சம்மரி மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் பேராகிராஃபாக எழுதலாம். இது கொஞ்சம் 8 மார்க்குங்கனால கொஞ்சம் லென்த்தாக போகணும்ல, அதனால் நீங்கள் வந்து இது ஹெட்டிங் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதலாம். இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் கதையிலேருந்து அப்படியே சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுவீங்கள்ல, அந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு 2 பாயிண்ட் எழுதலாம். ஸோ அப்பவும் மார்க் கிடைக்கும். பேராகிராஃப் எழுதினாலும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரோஸுக்கும் போயமுக்கும், போயம் பேராகிராஃபும் அப்படி தான் எழுதணும். சரிங்களா, எழுதிட்டு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபும் அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ எனிவே தட்ஸ் இட். இதுதான் வந்து இங்கிலீஷ்க்கு பெருசாக படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மீன்வேல் டைம் சயின்ஸ் சோஷியல் படித்தா ஓகே, பட் ஆனால் வந்து இங்கிலீஷ்க்கு கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். சயின்ஸ் சோஷியலுக்கு போடுறேன், ஏன்னா லீவ் இல்லை நமக்கு. சரிங்களா, ஸோ இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் போதும். சரிங்களா, நல்லபடியாக படிங்க. இந்த 1 மார்க்கில் தான் மிஸ் பண்ணுவீங்க. இந்த 1 மார்க்லையும் நல்லபடியாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. புக் பேக்காவது அட்லீஸ்ட் படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். இல்லை சயின்ஸ் சோஷியல் வேணும்னாலும் சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். தேங்க்யூ.